போறோம். வருகிற ஆண்டுல பப்ளிக் எக்ஸாம் எழுதுற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அந்த பப்ளிக் எக்ஸாம்லயும் கர்த்தருடைய கிருபை இரக்கம் அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த நாட்களில் இருந்து படிக்கிற அந்த பிள்ளைகள் படிக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் கர்த்தர் அவர்கள் நல்லா புரிந்து நல்ல ஞானமா அந்த படிக்கிற எல்லா சப்ஜெக்டையும் ஞாபக சக்தியோட அந்த இருதயத்துல இருக்க கர்த்தர் உதவி செய்யணும். அந்த பிள்ளைகள் எதை கொண்டும் பயப்படாதபடி அந்த நாட்களில அந்த பிள்ளைகளுக்கு எந்த பலவீனமும் வராதபடி பப்ளிக் எக்ஸாம் எழுதுற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கணும். பிப்ரவரியில எழுதுற 12th எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அந்த நாட்களை பாதுகாத்து கர்த்தர் வழி நடத்தும்படியாகவும், மார்ச்ல எழுதுற 10th பிள்ளைகளுக்காகவும் அந்த எக்ஸாம் காலத்திலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தணும். அவர்கள் எழுதும் பொழுது அந்த கையெழுத்தெல்லாம் நல்ல கிருபையா அந்த பிள்ளைகள் எழுதணும். அதை திருத்துற ஒவ்வொரு ஆசிரியர் கண்களிலும் ஒரு தயவு கர்த்தர் கட்டளிடணும். எல்லா பிள்ளைகளும் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நல்லா தேர்ச்சி பெற்று அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரும் சாட்சியாக இருக்கணும். கர்த்தர் அந்த நாட்கள் அந்த எக்ஸாம் ஆளை எழுதுற ஒவ்வொரு இடத்தையும் கர்த்தர் பாதுகாத்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல கர்த்தர் கிருபையா கர்த்தர் அந்த பிள்ளைகள் படிக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டும் வரும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாகவும், நம்ம சபையில எழுதுற எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளை சாட்சியா நிறுத்தும்படியாகவும், அந்த பிள்ளைகளை பாதுகாத்து ஞானமா கர்த்தர் வழி நடத்தும்படியா கர்த்தர் எழுதுற எல்லா பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து அந்த பிள்ளைகளை வழி நடத்தி அந்த நாட்கள்ல எந்த பலவீனமும் வியாதியும் அணுகாதபடி கர்த்தர் உதவி செய்யும்படியாக எக்ஸாம் எழுதுற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தும்படியா நம்ம செபிப்போம்.